ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்காக ஷார்ட்டாக ஸ்வீட்டாக எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஆட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக்கை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கீழே ப்ளஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒரு நானிஸில் ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்துட்டு நம்ம மீடியோ கொடுத்து நம்ம எடிட் பண்ண பிக்கை வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கலாம். மேலே 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து ஃபுல் கம்ப்ரஸர் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே மோட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்ல நீங்கள் கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் எஸ்ஓ பட்டன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு இந்த கிரியேட் ஃப்ரம் எஸ்மேஜை கிளிக் பண்ணிட்டு கீழே எஸ்ஓ பண்ணினாக்க இந்த பிக்கு நானிஸில் கன்வெர்ட் ஆயிரும். இதை வந்து நீங்கள் ஷோ பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற ஒவ்வொரு பிக்குமே நானிஸில் வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிக் ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டு அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ நான் கொடுத்த ப்ரீசெட்டை நீங்கள் இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 ப்ரீசெட் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த பீட் மார்க் அந்த லிரிக்ஸ் வந்து பண்ண தனியாக கொடுத்துருக்கேன். இன்னொன்று வந்து பண்ணாக்க இதில் யூஸ் பண்ணிக்க எஃபெக்ட் எல்லாமே வந்து பண்ணாக்க தனியாக கொடுத்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து பண்ணாக்க இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணும் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க இந்த பீட் மார்க்கிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பண்ண லிரிக்ஸ் இருக்கா, ஸோ இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபான் வந்து பார்த்தா மெட்டில் கொடுத்துருக்கேன். அது வந்து பண்ணிங்க டவுன் பண்ணிக்கும். ஸோ அது எப்படி உங்கள் ஐட்மஸில் ஃபஸ்ட்டு இன்புட் பண்ண நம்ம வந்து பண்ணாக்க பார்த்துடலாம். ஸோ அதுக்கு கீழே வந்து பண்ண ரெட் கலரில் ஒரு டிஸ்ட் இருப்பாருங்க, அந்த டிஸ்ட் இங்கே கிளிக் பெட்டி கீழே டிஸ்ட் இருக்கா, அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் இருக்கா, அதை இங்கே கிளிக் பெட்டி இதில் வேவ் வால் ஃபாண்ட்ஸ் இருக்கு பாருங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேல் லெஃப்ட் சைடில் ஒரு 3 பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே ஃபான் இருக்கு பாருங்க, அதை இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மேலே லெஃப்ட் சைடில் 3 பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டவுன் வந்து பண்ண உங்கள் மொபைலில் ஷோ ஆகும். ஸோ அதில் தான் நீங்கள் டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னுடைய ஃபாண்டு எந்த ஃபைல் கிட்டே இருக்கும், ஸோ அந்த ஃபைல் கிட்ட நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறேன். ஒரே ஃபாண்டு தான் நினைக்கிறேன். ஓகே, ஆமாம். ஸோ அந்த ஒரே ஃபாண்டேஜஸ் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஐட்மோஸில் இன்புட் ஆயிரும். நீங்கள் இன்புட் பண்ணிட்டு இந்த இன்புட் மட்டும் நீங்கள் டிக் பண்ணிட்டு அப்படி இங்கே பேக் வந்துக்குங்க. உங்கள் ஐட்மோஸில் நீங்கள் ஃபாண்டை இன்புட் பண்ணிங்கனாக்க உங்கள் ஐட்மோஷன் நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் பிளாக் ஐட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இன்புட் பண்ண அந்த பீட் மார்க் ப்ரிஷீட் இருக்கு பாருங்கள். ஸோ அதை நீங்கள் மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணாக்க ஸோ அந்த ஃபாண்ட் வந்து பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். ஸோ அப்படியும் ஆட் ஆகலன்னு சில பேர் மறுபடியும் சொல்கிறீங்க. ஜஸ்ட் அதுக்கு என்ன பண்ணீங்கன்னாக்கா அந்த டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு உங்களுடைய கீபோர்டில் வந்து பண்ணாக்க ஃபேஸு கொடுங்க. அப்படி இல்லைனாக்க கேப்டன் இருக்கிறது ஸ்மால் ஆர்டரில் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி எதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணாக்க அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் லிரிக்ஸ் இருக்குது, அப்ஸ் இதில் ஏதோ சேஞ்ச் பண்ண வேணாம், பட் அந்த கலர் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டார்லிங்னு ஒரு டெஸ்ட் வருதான், அந்த டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு கலர்ஃபுல்லில் போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணுற புக்கு அது மாதிரி நீங்கள் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் கூட நீங்கள் எனக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்கி இந்த மாதிரி வந்து பண்ண கேஃபாக இருக்கும். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ண பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தள்ளிட்டு சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாததுக்கு மறக்காமல் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து பண்ண விஷயம் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து பண்ண நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் ப்ரிஷ் நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கிரே கலர் லேயர் பாருங்கள், அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் போயிட்டு காப்பில் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே பேக் போயிட்டு ஸோ இப்போ பீட் மார்க் ப்ரிஷ் நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். டெஸ்ட்டுக்கு அடுத்தது வந்து பண்ண கேஃபாக இருக்கு பாருங்க, கரெக்டாக அந்த இடத்துக்கிட்ட வந்துக்குங்க. இப்போ காப்பி பண்ணது அதே பாக்ஸ் கொடுத்து பிஎஸ்லேயே கூட்ட மேலே ஆட் ஆயிரும். இது லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக இந்த லேயர் கீழே நீங்கள் கொண்டு வந்து விட்டுக்குங்க. நீங்கள் ஆட் பண்ணி இஸ்மர் இருக்கா நீங்கள் செக் பண்ணணும். இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாமா? ஸோ அதுக்கு அந்த லேயரை கிளிக் பண்ணுறீங்க, இந்த ஸ்பீடை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்கா 10% ஃபிக்ஸ் ஆகும். இதே சேம் இடத்துல அடுத்து இருக்க 2 புக் மார்க் பாருங்கள். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கிரே கலர் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஜஸ்ட் இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணி வச்சா. ஸோ நெக்ஸ்ட் லிக்ஸு முடிகிற இடத்துக்கு போய்க்குங்க. ஸோ அங்கே போயிட்டு மறுபடியும் அதே பாக்ஸை வந்து பிஎஸ்லேயே கொடுத்து நெக்ஸ்ட் மாதிரி இருக்கா செக் பண்ணுங்கள். உங்களுக்கு எஸ்ர கம்மியாச்சுனாக்கா நம்ம மறுபடியும் சொன்ன மாதிரி அந்த ஸ்பீடுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ இது ஆட் ஆகிடுச்சா. ஸோ இப்போ நம்ம இந்த கிரே கலரில் நம்ம பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த கிரே கலரை கிளிக் பண்ணுறீங்க. இந்த கலெஃபன்ற கொடுத்து ஸ்டாருக்கு இருக்கா, அது இங்கே செலக்ட் பண்ணிட்டு நான் நானிஸில் பிக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியா. ஸோ அதில் நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கு இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே காலில் பிசே இருக்கு பாருங்கள். ஸோ அது நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும், கரெக்டாக வந்து பண்ணாக்க அந்த இடத்துல இந்த பிக் ஆட் ஆயிரும். ஸோ இதுக்காக தான் நான் நானிஸில் பிக்கு கன்வெர்ட் பண்ண சொன்னேன். ஸோ இதே சேம் இடத்துல அடுத்தடுத்து அந்த கிரே கலர் லேயர் நம்ம ஆட் பண்ண பாருங்கள். ஸோ அதில் நீங்கள் எடிட் பண்ண பிக்கை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க.
ஸோ இப்போ நம்ம கிரே கலர் முடிஞ்சா. ஸோ நெக்ஸ்ட் இந்த கிரே கலர் லேயருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேப் இருக்கு பாருங்க. ஸோ இதை நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு செகண்ட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கிரே கலருக்கு அடுத்து வந்து பண்ண ஒரு ப்ளூ கலர் லேயர் பாருங்கள். அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலே கொடுத்து அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நாம் எடிட் பண்ண பீட் மார்க் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண அந்த லேயருக்கு அடுத்தது கேப் இருக்கா. ஸோ அந்த இடத்துக்கிட்ட போயிட்டு காப்பி பண்ணி அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்துக்கோங்க. மேலே ஆட் ஆயிரும். இது அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்கள் நீங்கள் நெக்ஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம லேயரில் ஆட் பண்ண பாருங்கள். ஸோ அதே சேம் இடத்துல இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எஸ்ட்ரா கம்மியாச்சுனாக்க ஜஸ்ட் ஸ்பீடை யூஸ் பண்ணி எஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டுத்துலையும் நம்ம பிக் ஆட் பண்ணிக்கலாம். என்ன பண்ண அதே சேம் மெத்தட் தான். ஜஸ்ட் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு கஃபாக இருக்கிறதுக்கு நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. இப்போ நாம் செகண்ட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டும் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே இங்கே மூவ் பண்ணால் இந்த இடத்துல ஒரு க்ரீன் ஆரஞ்சு அது பர்பிள் கலர் இருக்கும். இது மூணுத்தையும் அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டேன். இந்த பாக்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி 3 லேயர்ஸ் இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ண பீட் மார்க் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கேஃபே இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. கரெக்டாக 7.26 செகண்ட் கிட்ட வந்துட்டு காப்பி பண்ணதே இந்த பாக்ஸும் கொடுத்து PS3 லேயே கொடுத்தா ஜஸ்ட் வந்து பண்ணாக்க இது இப்படி ஆட் ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் வந்து பண்ணாக்க சிம்பிளாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் வந்து பண்ண க்ரீன் கலர் இருக்குது அந்த லேயரை கிளிக் பண்ணுறீங்க. இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்து நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு காப்பி பண்ணதே இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்து விட்டுக்குங்க. முன்னாடி சொன்னேன் உங்களுக்கு எஸ்ட்ரா கம்மியாச்சுனாக்க ஜஸ்ட் இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆரஞ்சு இருக்கா. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பண்ண 2 கேஃபாக இருக்கு பாருங்கள். ஸோ அதில் வந்து பண்ணாக்க ஜஸ்ட் அந்த காப்பிலே கொடுத்து இங்கே பேஸ் பண்ணிட்டு கரெக்டாக அந்த புக் மார்க்கு தகுந்த மாதிரி ஸ்பீடை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க ஆட் ஆயிடுச்சா. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணினாக்கி இந்த இடத்துல கேப் இருக்கா இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது டோட்டல் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க இந்த இடத்துல ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் இருக்கா அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் கேப் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டா காப்பி பண்ணிட்டு மட்டும் இங்கே ஃபேஸ் போயிட்டு நெக்ஸ்ட் மாதிரி இருக்கா செக் பண்ணுங்கள். உங்களுக்கு எஸ்ட்ரா கம்மியாச்சுன்னா ஜஸ்ட் ஸ்பீட் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இடத்துலையும் அதே க்ரீன் கலரை நீங்கள் ஆட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சின்ஸாக இருக்கா. ஸோ இதுக்கு வந்து பண்ணாக்க இந்த ஆரஞ்சு கலரை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு அந்த இடத்துல பண்ணி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபைனல் இதுக்கு வந்து பண்ணாக்க இந்த பிரபு கலரையை நம்ம காப்பி பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு அவங்க காப்பி பண்ணதே இங்கே பேஸ்ட் பண்ணி கரெக்டாக ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் நம்ம டோட்டலாக பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் இருக்கா அந்த லேயரை கிளிக் போயிட்டு இந்த கலர்ஃபின் கொடுத்து ஸ்டாரை கிளிக் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ண பிக்க செலக்ட் போயிட்டு மேலே ப்ரெஸ் பண்ணி கொடுத்தா மட்டும் போதும். இதே சேம் மெத்தடில் சாங் எண்ட் வரைக்கும் ஜஸ்ட் அந்த லேயரில் வந்து பண்ண நீங்கள் பிக்கை ஒன் பண்ண ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம ஃபைனலி நம்ம வந்து பண்ணாக்க லாஸ்ட் பிக் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ அப்படியே இங்கே கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சாங்கு கீழே ஒரு லேயர் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அந்த லேயர் அந்த சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி இப்போ எல்லா லேயருக்கும் மேலே கொண்டு போய் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பார்த்தினாக்க இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ரீல்ஸ் வீடியோ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இங்கே டேட்டா வந்து பண்ணாக்க யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோ நீங்கள் இந்த வீடியோவில் எந்த டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி கமெண்ட் கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். Thanks for watching, guys.